கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பரிசுத்த பவுல் ஒரு எச்சரிப்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர்கள் நன்றாக விளையாடுகிறார்களே, அவர்கள் நன்றாக ஓடுகிறார்களே, மற்றவர்களை பாராமல் நீங்கள் ஒரு லட்சியத்தோடு உறுதியோடு ஓடணும், விளையாடணும். எதை செய்தாலுமே அதேபோல் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் சந்தோஷமா முழு விசுவாசத்தோடு உறுதியோடு நீங்கள் செய்யும்போது வெற்றி உங்களுக்கு தான். அதனால் உங்களுடைய ஆரம்ப நாட்களில் காணப்படுகிற தோல்வி நீங்கள் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆரம்ப நாட்களில் ஓடும்போதும் விளையாடும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம். ஐயோ, அவர்கள் நன்றாக விளையாடுகிறார்களே, நன்றாக வேலை செய்கிறார்களே, நன்றாக ஊழியம் செய்கிறார்களே, என்னால் முடியலையே அப்படி என்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நான் பெற்றுக்கொள்வேன், நான் விளையாட்டை கற்றுக்கொள்வேன், நான் ஓட்டத்தை ஓட கற்றுக்கொள்வேன், இந்த தொழிலை செய்ய கற்றுக்கொள்வேன், இந்த ஊழியத்தை செய்ய கற்றுக்கொள்வேன், கர்த்தருக்கு பின்னாக ஓட கற்றுக்கொள்வேன். அந்த ஒரு உறுதியோடு நீங்கள் செய்யும்போது வெற்றி உங்களுக்கே.